ப்ரோ, ஆக்டர் மணிகண்டன் மாதிரி இருக்க, அவர் மாதிரி வீடியோ ட்ரை பண்ணு அப்படின்னு நந்தவேல் ரீலம் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. நான் ஜனவரி 31 ஒரு ரீல் அப்லோட் பண்ணேங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அந்த ரீல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நாம ஆக்டர் மணிகண்டன் அண்ணா இருக்காருல்ல, அவரோட இந்த குடும்பஸ்தன் படத்துல வர ஒரு டைலாக் தான் நம்ம வந்து நடிச்சு காட்ட போறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நடிக்கணும். நேற்று நைட்ல இருந்தே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டயலாக் வந்து உடனே மெமரி பண்ணி டெலிவர் பண்ணா அது அவ்வளோ இம்பாக்டா இருக்காது. முன்னாடியே மெமரி பண்ணி வச்சுட்டா அது ஒரு ஃப்ளோல வந்துடும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிரஷன், டயலாக் டெலிவரி, அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி காலையில இருந்து நான் என்னென்ன பண்ணேன், அந்த ஃபெப் பிளான்ல இருக்க அந்த நேற்று கேலண்டர் மாதிரி ஒன்று காமிச்சேன்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வந்து ஃபிளாஷ்பேக்கு போகலாம். போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதோட சேர்த்து நான் ஒரு பாட்டு வேற பாடியிருக்கேன், ஓன் சாங். அதையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டயலாகை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதை ரீல் அப்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நாளைக்கு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு எரளவழலன் யூடியூப் சேனல். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜின்னு கூப்பிடலாம். மக்களே, இன்னைக்கு காலையிலே நம்ம வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா எழுந்திருக்கோம்? இங்க பாருங்க, 5:56 எழுந்தாச்சு. நம்ம பிளான் படி 5 to 6 நம்ம எழ வேண்டும். நம்ம வந்து 6 மணிக்குள்ளேயே எழுந்தாச்சு. அதெல்லாம் நம்ம டிக் பண்ணிடலாமா? ஆக்சுவலி நேற்று நம்ம நிறைய ரெட் மார்க் வாங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம குறைக்கணும், எல்லாமே பண்ணுறோம். 5 to 6 மணிக்கு எழுந்தாச்சு. சியர்ஸ். இதுக்கு மேலே முடியல. காலையில் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் பல்லு விளக்கம் தண்ணி குடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. பல்லு விளக்குங்க எப்பவுமே காலைல. காலாண்டர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நபருக்கு தான் தெரியும், இந்த மாதிரி பிப்ரவரி இன்னைக்கு 2 ஆகுது, ஆனால் இன்னும் 31 தேதியை கிளிக்காம அப்படியே இருக்கும். இது வந்து காலண்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம கிழிச்சிடலாமா? 1ஆம் தேதி, 2ஆம் தேதி. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஆணி மாதிரி கொடுக்கலாம். இங்க பாருங்க எப்படி கிழிக்குதுன்னு பாருங்களேன். பிறகு என்பதும் பேசாமல் இருப்பதும் இல்லை என்பதற்கு சமம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதும் பேசாமல் இருக்கிறதுக்கும் இல்லை என்பது சமமாமா. தேவமாத பரிசுத்தரான திருநாள். கீழ் நோக்கு நாளா அப்படின்னா என்னன்னு தெரியலீங்களே. சரிங்க பாருங்க, பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து காலை உணவிற்கு முன் சாப்பிட மார்பு வலி குறையும். யார் யாருக்கெல்லாம் மார்பு வலி இருக்கோ அவங்களாம் இதை சொன்னதை செய்யுங்க. சரிங்களா? இந்த கண்ணாடி முன்னாடி வீடியோ எப்படி எடுக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் போல. நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மூஞ்சிலே வச்சு இப்படி மறைச்சிக்கிறோம். இப்படி வச்சு எடுக்கணும் போல. ஓ, இப்படி வச்சு அதில் பார்க்கணுமா? ஓகே ஓகே. சரி, நமக்கு வந்து இன்னைக்கு கன்னி ராசி என்னது போட்டிருக்கு? செலவு. நடப்பாதைகளான செலவுன்னு போட்டிருக்கு. செலவு எதுவும் பண்ண மாட்டேன். சரி, மற்ற சிக்கல், ஆதரவு, பணிவு, ஏமாற்றம்ப்பா, பாவம் இவ்வளோ இருக்கு. லாபம், சுகம், கவலை, வெற்றி, முயற்சி, நன்மை, பயம். நம்ம சுகத்தையும் வெற்றியும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு சுகம் மற்றும் வெற்றி தான். ஓகேவா? நீங்கள் என்ன ராசின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம பனி பெய்யுது. நம்ம வந்து வழக்கமாக வெளியே போயிட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு போகிறது தான் வழக்கம், இல்லை நடந்து போகிறது தான் வழக்கம். ஆனால் இப்போ பனி வெடிப்பு வர காரணத்தினால் ஸ்டாப் பண்ணியாச்சு. செம்மையாக குளிருது. இப்போ நம்ம வந்து அடுத்த டாஸ்க்கான எக்ஸசைஸ் மற்றும் யோகா பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? என்னடா எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் இப்போ என்னடா கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் பாட்டுக்கும் வார்ம் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆக்டர் மணிகண்டன் அவர்களோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த டைலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தெரியாமல் பார்த்துட்டேன். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்னா, உங்களுக்கு ரியா ஷிபு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் எவ்ரிபடி நோ ஹர் பிகாஸ் ஷி ஹாவ் 1.2 million ஃபாலோவர்ஸு. ஸோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் குவைட் ஃபேமஸ் தான். அண்ட் ஆல்சோ she is a content creator. She have good vibe with her videos. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய பெண்கள் வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆர்டிக்கல் ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டதாக சொல்லி ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டு தெரியாமல், அவங்களுக்கு வந்து 21 வயசு தாங்க ஆகுது. அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மற்றும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அன் இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர்.
ஸோ யா, அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ ஷி ஆல்ரெடி ஹாவ் எ லிட்டில் பிட் ஆஃப் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஃபில்ம் பேக்ரவுண்டு தான் இருக்குது. ஏதோ வருத்தத்தில் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நாம் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, இந்த பாழாப்போன மைண்டுக்கு புரியும், ஆனால் இது கேட்காதுல்ல. ஸோ அதனால் என்னடா 21 வயசு தான் ஆகுது, நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலை, நமக்கு 25 வயசு ஆகி போயிடுச்சு, இப்போ ஏதோ என்னோட கனவை நோக்கி ஓடுறேன், பேஷனை பார்க்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எங்கே போய் முடியும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. காலையிலே மைண்டு அவ்வளோதான், மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ சரி ஓகே, அப்புறம் தான் ஒன்று முடிவு பண்ணேன். சரி ஓகே, நம்ம பண்ணுறது பண்ணுவோம். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க் வித் ஹர் இன் ஃப்யூச்சர். மேபி அவங்க கூட நடிக்கலாம், இல்லை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபில்ம்லையாச்சும் நடிச்சிடணும். அதை இன்றைக்கி நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நாட் ஒன்லி வித் ஹர், நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நடிக்கணும். ஏன் இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டர் மணிகண்டன் சார் அவர் இருக்கார்ல, அந்த அண்ணா கூட அவர் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஸோ ஓகே, நம்ம வந்து நம்மளோட உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு இடத்த போய் கொண்டு போய் நிற்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சமே அதை நோக்கி போகிறதுக்கு ஒரு வழி போட்டு கூட போய் நின்று அதுக்கிட்ட சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் விட்டுறாதீங்க என்றைக்கும். என்ன காலையிலே புலம்பு விட்டாங்களே. சரி ஓகே, இனிமேல் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு மைண்ட் அப்செட் கொடுக்குற ஒரு விஷயத்த பார்த்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. சரி, வீடியோ வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். சீக்கிரம் நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேம், அந்த கேம் என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாமா? குளிச்சாச்சு. என்னடா குளிச்சேன்னு சொல்கிற, அப்புறம் இதே டிஷர்ட் போட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு காலைல தாங்க எடுத்து போட்டேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்பெல்லாம் நான் அது யூஸ் பண்ணேன் தான். பட் இருந்தாலும் அதை அடுத்து நான் துவைக்க போட்டேன்னா அவ்வளோதான். குளிச்சாச்சு. என்னடா குளிச்சேன்னு சொல்கிற, அதே டிஷர்ட் போட்டிருக்க? அதெல்லாம் அப்படித்தான், இன்னைக்கு காலைல தான் அது போட்டேன், திரும்ப வந்து அதே போட்டுக்கலாமே, அவ்வளோ ஒன்றும் அழுக்காகலையே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த இது போட்டிருக்கேன், என்னென்னா ஹேர் வாஷ்னு. பட் ஹேர் வாஷ் வந்து நான் நேற்றே பண்ணிட்டேன். 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணணும், இல்லைனா ஹேர் வாஷ் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆனால் அந்த காலத்தை ஃபில் பண்ணுறதுக்கு குளித்தாலுமே அந்த காலத்தை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம 4ஆம் தேதி தான் நம்ம தலைக்கு குளிக்கணும். ஓகே, டிக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஹேர் கேரு, ஸ்கின் கேரு, தாடி கேரு அது எல்லாமே வந்து நைட்டு பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ப்ராசஸ் தான். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பிளானில் ஒரு சேஞ்சுங்க. நம்ம வந்து ஆக்டர் மணிகண்டன் அவரோட நடிப்பை வந்து நடிக்க போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது ஒரு விஷயம் இருக்குது, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் வந்து ஒரு சாங் ரொம்ப நாள் முன்னாடி எழுதியிருந்தேன், அதை வந்து போஸ்ட் பண்ணாமே இருந்தேன் பாடி. ஸோ இப்போ வந்து நான் அதை பாடிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ண போனேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 ரீல் போஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று அந்த ஆக்டிங்கு, இன்னொன்று சிங்கிங்கு. இது 2த்தையும் போட்டுட்டு அது இன்னையிலிருந்து நாளைக்கு வ்ளாக் பண்ணும்போது ஈவினிங்குள்ளே எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி 2 ரீலு. ஒன்று நம்ம பாட போகிறோம், இன்னொன்று நடிக்க போகிறோம். பாடுறது வந்து என்னோடய ஓன் சாங்கு. அந்த சாங் வந்து லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன். சரி, இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாடி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பயமாக இருக்குல்ல? எனக்கும் பயமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். ஸோ நான் பாடும்போது என்னோடய வாய்ஸ், அதுக்கப்புறம் நான் பாடுற விதம், பாடுறது, அதுக்கப்புறம் முக்கியமாக லிரிக்ஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பாடுறதை கேட்பீங்க. இதை தான் பாடி நான் ரீலாக அப்லோட் பண்ண போகிறேன். அது எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்ப்போம் அடுத்து. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான், சும்மா பாடி காட்டுறேன். ஒரு கணம் உன் மனம் என்னை யோசித்தால், மறுகணம் உன்னிடம் நான் இருப்பேன். முட்கள் நிறைந்த பாதையில் நான் கடக்க நினைத்தால், முடிவில் உன்னை சந்திப்பேன் என்பதினால். வலிகள் என்னை ஆட்கொள்ள உன் விழிகள் என்னை மீட்குமா? பழிகள் சுமந்த எனக்கு
புது பாதை இங்கு பிறக்குமா? ஒரு கணம் உன் மனம் என்னை யோசித்தால் மறுகணம் உன்னிடம் நான் இருப்பேன். என் காதலே. ஓகே, இதுதான் வந்து பாட்டு. லைட்டாக அங்கே ஸ்லிப் ஆகிடுச்சு அங்கங்கே. ஓகே, இது வந்து நம்ம பாடி நம்ம வந்து ரீலாக மாற்றி போட போகிறோம். அதோட வியூஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ஷூட் பண்ணி ஆகணும். வெர்டிக்கலாக தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெயிண்டிங் தெரியுதா? இந்த பெயிண்டிங் தான் நான் இனிமேல் பாடுற ஐ மீன் ஓன் லிரிக்ஸ் எழுதி சாங் பாடுறேன்ல, அதுக்கூட பேக்ரவுண்டாக அதை வச்சுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட அக்கா வந்து வரைஞ்சது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் கஸ்டமைஸ்டு பெயிண்டிங் வேணும், இல்லை நேச்சுரலாக நீங்கள் நேச்சுரல் சீன்ஸ் மாதிரி, இல்லை ஏதாச்சும் ஒரு விவசாயம் சார்ந்தது, இல்லை ஒரு மனிதனை சார்ந்தது, இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, என்னங்க சொல்கிறது, கடவுள்களை சார்ந்தது, ஆன்மீகம் பற்றி அந்த மாதிரிலாம் பிக்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், வரைவாங்க. கம்மியாக பண்ணி நம்ம வந்து ஆஃபர் கொடுத்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா வரைஞ்சிருக்காங்கல்ல, ஸோ பார்க்க நல்லா இருந்தாலும் நான் ஆட்டையை போட்டேன். அக்கா தானே, ஆட்டையை போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டேன். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம இந்த ரீலை முடிச்சதுக்கப்புறம் மணிகண்டன் அவரோட ஆக்டிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். வெற்றிகரமாக என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து பாடி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. எதில் போட்டிருக்கோம்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், இது 4த்துலேயும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வேணால் எவ்வளோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு? இதோ இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில, 298 வியூஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போயிருக்கு. லைக்ஸ் வந்து 12 லைக் போயிருக்கு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது நெட்வொர்க்கு? ஃபர்ஸ்ட் லைக் தலை, அப்போ கூட நான் பாடினது எப்படி இருக்குன்னு சொல்லலை. சரி, ஓகே. அடுத்து வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்கோம்ல, யூடியூப்லேயும் செக் பண்ணிவிடுவோமா எவ்வளோ போயிருக்குன்னு? இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு வைஃபை. யூடியூப்பில் கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கு. 300 வியூஸ் போயிருக்கு. 13 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அங்கே 12 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து நாளைக்கு நான் வந்து வீடியோ போட்டேன்னா அதில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் டயட்டுன்னு ஒன்று பண்ணலான்னு பார்த்தா கூட சுகர் டயட்டு பண்ண முடியாது போல். அங்கே வேற நான் போட்டு வச்சுருக்கேன் நோ சுகர் அப்படின்னு. ஸோ நோ சுகரில் போயிட்டு நான் இன்ட்டு மார்க் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம சுகர் சாப்பிட போகிறோம். ஏன்னா நான் வந்து எனக்கு ஓரியோனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஓரியோ பிஸ்கெட் வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் இருக்குது, வேணுமே தான் வாங்கிட்டு வந்தேன். பட் நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரம் முடிச்சு விட்டுடலாம் அதை. ஏன்னா அதுக்கப்புறம் தின்னுட்டே இருந்தோம்னா இந்த தொப்பையை அப்புறம் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் ஓரியோ சாப்பிட்றேன். கொஞ்சம் அப்பப்போ பிரேக் வேணும். ஸோ அதனால் பிரேக் எடுத்துக்கிறேன். பிரேக் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கணும்னா, நம்ம ஆக்டிங் ப்ராக்டிஸ், நான் நடித்தால் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும். அதில் சந்திக்கிறேன் உங்களை. வெல்கம் டு நான் நடித்தால். ஸோ சும்மா ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த பணத்தை வச்சு அந்த மாதிரி பேச போகிறது கிடையாது. ப்ராப்பர்ட்டி இல்லாமல் சும்மா வந்து பேசி பார்க்க போகிறோம் அந்த டைலாகை, அந்த எமோஷன்ஸோட. இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லையோ இல்லை ரீல்ஸ்லையோ தான் பார்க்க போகிறீங்க. நான் பல டேக் எடுத்து கரெக்டாக வர வரைக்கும் நான் வந்து கதறிட்டு இருக்கணும். ஸோ இப்போ சும்மா நடிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த நவீன கேட்குறீங்க? வேலைக்கு போயிட்டு வர நவீனா, வேலைக்கு போயிட்டு பணம் எடுத்து வர நவீனா? எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இதோ இதுதான் நவீன். இது இருந்தா அப்பாவா இருப்பாரு, அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டியே இருப்பா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேமராவை பார்த்துட்டேன். ஐயோ, ஆக்சுவலாக எப்பயுமே வந்து நம்ம கேமராவை வந்து நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. இந்த டெட்பூல் படத்தில் வந்து சில சீன்ஸில் வந்து பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, இல்லை பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்லாம் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு தான் நம்ம கேமராவை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது, ஐ மீன் அந்த கேமராவா ஒருத்தவங்க அவங்க ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அப்படி பேசுகிற மாதிரி பேசலாம். பட் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே,
இதுதாங்க நிலவரம். நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறது கிடையாது போல். திரும்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். டக்குன்னு டயலாக் வந்து ஒரு வாட்டி மறந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்காம தான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா போவோம், ஒரு ஃப்ளோவில் போவோம். நான் சும்மா ஒரு டயலாக் சொல்லி பார்த்துக்கிறேன். எந்த நவீன், எந்த நவீன், எந்த நவீன் கேட்குறீங்க? வேலைக்கு போயிட்டு வர நவீனா, வேலைக்கு போயிட்டு பணம் எடுத்து வர நவீனா? எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இதோ இந்தா இந்தா இதுதான், இதுதான் நவீன். இது இருந்தால் அப்பா அப்பாவாக இருப்பார், அம்மா அம்மாவாக இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருப்பாங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருப்பா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ மறந்துட்டேன், ரோல் அடிக்குது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இதுதான் ஜூஸு. இதை எப்படி பிழிஞ்சு போட்டால் மனுஷன் வெறும் சக்கை. பணம் மேலே தான் சக்கைக்கு கோபம் வரக்கூடாது, மானம் வரக்கூடாது, ரோஷம் வரக்கூடாது. தோலை உரிச்சு உப்பு தரனாலும் புடிங்கி போட்ட மயிறு மாதிரி அப்படியே இருக்கணும். தோலை உரிச்சு உப்பு தரனாலும் புடிங்கி போட்ட மயிறு மாதிரி அப்படியே கிடக்கணும். கடந்துட்டு போகிறேன். அந்த நவீனோட எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அந்த நவீன் கூட எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இதுக்கு தான் நம்ம ஒரு கேரக்டரை வந்து, ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ நான் ஒரு கேரக்டராக என்ன ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரியில் எழுதுறாங்கன்னா, நான் எப்பப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், என்னென்ன பேசுவேன், என்ன மாதிரி டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், எந்தெந்த வார்த்தைகள் வரும், அது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நான் அந்த நவீன் கேரக்டராக நம்ம உள்வாங்கி நவீன்னா இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி ஆகணும். அதை இப்போ வந்து மணிகண்டன் அண்ணா அவர் நடித்த மாதிரி பண்ணுறதை விட அந்த நவீன் கேரக்டர் எப்படி பண்ணுமோ அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ நான் ஃபிலிம் ரேஷியோவில் போட்டிருக்கேன். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிரைன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட் அதிகமாகவும் இல்லை, நம்ம அவ்வளோ சினிமா டெக்னாலஜி நம்மக்கிட்டையும் இல்லை. ஐ மீன் கேமராவே இது ஃபோன் கேமரா தானே. சரி ஓகே, சும்மா போவோமா டேக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல சீன்ஸ் இருக்குது, இதை நீ ரீக்ரியேட் பண்ணு, நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதுவே பெரிய வீடியோ தான் நினைக்கிறேன். ஓகே, என்னோடய லைஃப்பை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். அது நல்லா தான் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். நான் டெய்லி என்னென்ன பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டைலாக்குள்ளே போயிடலாமா? எந்த நவீன், எந்த நவீன், எந்த நவீன் கேட்குறீங்க? வேலைக்கு போயிட்டு வர நவீனா, வேலைக்கு போயிட்டு பணம் கொண்டு வர நவீனா? எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இதோ இதோ இதுதான், இதுதான் நவீன். இது இருந்தா அப்பா அப்பாவா இருப்பாரு, அம்மா அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியா இருப்பா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மண், ஐயோ இந்த உடம்பு மனசுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஷிட், நான் இப்படி சொதப்புது. டேய் சும்மா வச்சு ஒரு ஃப்ளோவில் ஃபுல்லாக சொல்கிறா, நம்ம டேக் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவே பல டேக் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன் மக்களுக்கு. ஒரு வாட்டியாச்சும் அவங்களுக்காக நம்ம வந்து பேசிட்டுறா. டே எரல்ஸு தயவு செஞ்சு பேசுகிறா. அது இந்த மாதிரி டேக் எடுக்கும்போது மைண்டுக்குள்ள நிறைய ஓடுது. எனக்கு வந்து வேற யாராச்சும் கேட்டுட்டு இருப்பாங்களோ, வெளியே யாராச்சும் நம்ம சவுண்டு வரைக்கும் கேட்குமோ, அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபீலாகவே நமக்கு தோணிட்டு இருக்கு. வீடு தான், வீட்லேயே இவ்வளோ ஒரு ஃபீல் கிடைக்குது. இதெல்லாம் உடச்சி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பட வாய்ப்பு, நம்ம ஏதோ படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணால் கூட அங்கே போயிட்டு இவங்களாம் இருக்காங்களே எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? சரி ஓகே, டைலாகும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கேரக்டராகவும் இருக்கணும், சுற்றி இருக்க நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் அவேர் இல்லாமல் ஃப்ரேமுக்கு மட்டும் நம்ம நடிக்கணும், அதெல்லாமே இருக்குல்ல. ஓகே பண்ணலாம், முடியும் நம்மளால். உன்னாலே முடியும் என்று ஊரே சொல்லும் நம்பு. ஓகே போலாமா? எந்த நவீன், எந்த நவீன், எந்த நவீன் கேட்குறீங்க?
வேலைக்கு போயிட்டு வர நவீனா, வேலைக்கு போயிட்டு பணம் எடுத்து வர நவீனா. எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இதோ இதோ இதான் இதுதான் நவீன். இது இருந்தா அப்பா அப்பாவா இருப்பாரு, அம்மா அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியா இருப்பா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இதுதான் ஜூஸ். இப்படி போட்டா வெறும் சக்கை. பணம் இல்லாத சக்கைக்கு ரோஷம் இருக்கக்கூடாது, மானம் இருக்கக்கூடாது. பணம் கீழே விழுந்து விட்டதா? ஐயோ, பணத்தை ரொம்ப கசக்கிட்டேன்னு பயம் வந்துருச்சுங்க. கடவுளே. டேய், ஒரு வாட்டி நடிடா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் கேமராக்கு முன்னாடி பல டேக்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்கள் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறீங்களே சில ரீல்ஸுக்கு பின்னாடி, அந்த ரீல்ஸில் இத்தனை டேக் அவங்க எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இது எப்பயோ பர்ஸில் வந்த காசு. இன்னைக்கு டயர்டாகி இப்படியே போயிடும் போலியே வாழ்க்கை. இதே ஒரு தனி வீடியோவை போடலாம் போல். சரிங்க, நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் போகிறேன். கடந்துட்டு போகிறேன். அந்த நவீன் கூட எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எந்த நவீன்? எந்த நவீன்? எந்த நவீன் கேட்குறீங்க? வேலைக்கு போயிட்டு வர நவீனா, வேலைக்கு போய் பணம் எடுத்து வர நவீனா? எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இதோ இதுதான் நவீன். இது இருந்தா அப்பா அப்பாவா இருப்பாரு, அம்மா அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியா இருப்பா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இதுதான் ஜூஸ். நீ பிழிஞ்சு போட்டா மனுஷன் வெறும் சக்கை. பணம் இல்லாத அந்த சக்கைக்கு கோவம் இருக்கக்கூடாது, மானம் இருக்கக்கூடாது, ரோஷம் இருக்கக்கூடாது. தோலை ஒழிச்சு உப்பு தரனாலும் புட்டிங் போட்ட மயிறு மாதிரி அப்படியே கிடக்கணும். கடந்துட்டு போறேன். அந்த நவீன் கூட எல்லாம் சந்தோஷமா இருங்க. எப்படி பண்ணேன்னு சொல்லுங்க. திரும்ப சில இடத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டேன், சில டயலாக்ஸும் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் இது நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு வழியா நம்ம வந்து அந்த குடும்பஸ்தன் படத்துல இருந்து அந்த சீனை வந்து எடுத்து முடிச்சாச்சு. அதை நான் ரீலா மேக் பண்ணி 6 மணிக்கு மேல அப்லோட் பண்ணாதான் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணதால 6 மணிக்கு மேல அப்லோட் பண்ண போறேன். நாளைக்கு வந்து அந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு இல்ல ரீச் ஆகலையான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். இதுக்கு மேல வந்து என்கிட்ட நிறைய டாஸ்க்லாம் இருக்கு. அதை இன்னும் நான் போட்டேன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிடும். ஏதோ எடுக்க தெரியாம ஒரு விளாகை வந்து இன்னைக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விளாக் எப்படி பண்ணணும்னு தெரியாம மொத்தமா கவர் பண்ண மாதிரி ஏதோ பேசி என்னென்னவோ பெரிய வீடியோவா பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் போக தான் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் ஒரு 10 பேர் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் நம்ம பண்றதை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடுறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலராக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. நான் அங்கங்கே சிலது கமெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தனியாக பேசாமல் யாருக்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம கூட இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவளலன். நீங்கள் என்ன எரல் சார் அஜீனு கூப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.